வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோலிங்க உருளைக்கிழங்கு பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. தோலெல்லாம் நல்லா செதுக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல தோலெல்லாம் செதுக்கி எடுத்துக்கலாம். எங்கிட்ட சின்ன கிழங்கா தாங்க இருக்குது. உங்கள்கிட்ட பெரிய கிழங்கா இருந்தால் 3 கிழங்கு எடுத்துக்குங்க. கிழங்குல இருக்கிற தோலெல்லாம் செதுக்கி எடுத்தாச்சு. தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் செதுக்கி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். காய் துருவி எடுத்துருக்குறேங்க. இது பெரிய கண்ணாக இருக்கிறதுல உருளைக்கிழங்க துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, கிழங்க இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவின கிழங்க தண்ணியில் போட்டுக்கலாம். கிழங்கு துருவி எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட தண்ணியில் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிக்கலாம். உருளைக்கிழங்கு துருவல் 10 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. தண்ணியும் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். 2 கையில் நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்க சுத்தமாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மல்லித்தலை ஒரு கைப்பிடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இந்த கப்பில் 1 கப் சோள மாவு சேர்த்திக்கலாம். அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். 3/4 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். மாவெல்லாம் நல்லா கலங்குற அளவுக்கு பிசைஞ்சி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல தண்ணி சேர்த்த வேண்டாங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே சரியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், பக்கோடா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பக்கோடா போட்டுக்கலாம். பக்கோடா உருட்டி போட வேண்டாங்க. இந்த சைஸுக்கு போட்டுக்கலாம். பக்கோடாங்க நல்லா ஒரு சைடு பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மேலையெல்லாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக செவந்துடணுங்க. அப்போனா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இது மாதிரியே எல்லா பக்கோடாவையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பக்கோடா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 4 மணி டீ டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் தக்காளி சாஸ் செஞ்சுருக்கிறேங்க. நீங்கள் வேணுன்னா மல்லி சட்னி எது நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த சட்னி அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு பக்கோடாங்க தக்காளி சாஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்மளுக்கு வேணுன்னா தேங்காய் சட்னி இல்லை புதினா சட்னி எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.